So good morning dear students once again. Now let us start the fourth unit, right? So fourth unit is queuing theory. So actually the title of our course or paper is probability and queuing theory. So far we have studied about probability as well as some variable random processes. So actually from unit 4 only, actually unit 4 and 5th, unit 4 and 5 deals with queuing theory, queue. ஸோ கியூ அப்படின்னா நமக்கு எல்லாரும் தெரியும். நம்ம பேங்க்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, பெட்ரோல் பங்க், ரேஷன் ஷாப், தென் பார்பர் ஷாப் அண்ட் தென் கார் சர்வீஸ் ஃபெசிலிட்டி, வெஹிக்கிள், அதர் வெஹிக்கிள்ஸ் லைக் டூ வீலர் சர்வீஸ் ஃபெசிலிட்டி. ஸோ ஹியர் எல்லா பிளேஸ்லையும் இஃப் தேர் இஸ் மோர் தென் ஒன் கஸ்டமர் வி ஹவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்றது தான் அந்த கியூங்கிறது. வெயிட்டிங் லைன் இஸ் கால்ட் ஏ கியூ. ஸோ டிஃபைன் கியூ, வெயிட்டிங் லைன் இஸ் கால்ட் ஏ கியூ. ஸோ ஏ சிம்பிள் கியூயிங் மாடல் கன்சிஸ்ட் ஆஃப் அரைவர். கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி வருவாங்க, வந்து இந்த கியூவில் ஜாயின் பண்ணுவாங்க. சரியா, வந்து இந்த கியூவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட் ரிசர்வேஷன் அல்லது பெட்ரோல் போடுவாங்க, ஆர் ரேஷன் ஷாப்பில் அந்த ரைஸ், வீட் எக்ஸெட்ரா அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் இஸ் கால்டு சர்வீஸ். சர்வீஸ்னா அவங்க எந்த பர்பஸுக்கு வந்தாங்களோ, ticket reservation or getting rice, wheat, etc., or some service for vehicle that will be provided, then they leave the queue. Okay, they exit the queue. That is called departure. These are all common words only, very simple thing you are able to know. Next, structure of a queuing system. Structure of a queuing system. Whether PPT is visible? Okay, fine. PPT is visible. Anyone? Okay, fine. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கியூயிங் சிஸ்டம். கியூயிங் சிஸ்டத்துக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இன்புட் ஆர் அரைவல். கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க இல்லையா, அதுதான் இன்புட் ஆர் அரைவல். இன்புட்டுங்கிறது அந்த கியூவில் அரைவல் தான். அவுட்புட் ஆர் டிபார்ச்சர். கஸ்டமர்ஸ் ஆர் லீவிங் த கியூ, தட் இஸ் வாட் இஸ் கால்டு டிபார்ச்சர். தென் சர்வீஸ் சேனல்ஸ். சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தேர் மேபி மோர் தேன் ஒன் சேனல். ஸோ டிக்கெட் கவுண்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 கவுண்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். பேங்க்ல நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. தென் சர்வீஸ் டிசிப்ளின்ங்கிறது முதல்ல வரவங்களை முதல்ல சர்வ் பண்றாங்களா, முதல்ல வரவங்களுக்கு முதல்ல டிக்கெட் கொடுக்குறாங்களா, இல்லை லாஸ்ட்ல வரவங்களுக்கு கொடுக்குறாங்களா, அல்லது முதல்ல வரவங்களுக்கு நம்ம முதல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணுமா, லாஸ்ட்ல வரவங்களுக்கு முதல்ல ப்ரொவைட் பண்ணணுமா, இல்லை ரேண்டமா ப்ரொவைட் பண்ணணுமா, அப்படிங்கிறது தான் சர்வீஸ் டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டா, அந்த மாதிரி. ஃபிஃப்த் ஒன் கஸ்டமர் பிஹேவியர். கஸ்டமர் வந்து பிஹேவியர்னா சில நேரம் கஸ்டமர்ஸ் வந்து பேஷியண்டா நிற்க மாட்டாங்க. queue if they are facing a long queue, they may exit immediately the system exit பண்ணிட்டு போயிடுவாங்க. then system capacity அப்படின்னு சொல்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து பியூட்டி பார்லர் ஆர் சலூன், பார்பர் ஷாப் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இந்த சலூன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 chairs போட்டிருப்பாங்க. ஸோ they can accommodate only 5 people inside the stall or parlor. ஓகே, அதான் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டத்துல எத்தனை பேர் நம்ம அகாமடேட் பண்ண முடியுங்கிறது. தென் காலிங் சோர்ஸ் ஆர் பாப்புலேஷன். சரியா? ஸோ தீஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கியூயிங் மாடல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம். தேர் ஆர் 3 ஸ்டேட் இன் தி கியூயிங் சிஸ்டம். டிரான்சியன்ட் ஸ்டேட், ஸ்டெடி ஸ்டேட், எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட். ஓகே, எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஸோ இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மார்கோவியன் கியூயிங் மாடல். Markovian queuing model na a queuing model in which the arrival rate and service rate follow Markov process is called Markovian queuing model.
வடிநின்று மார்க்கோவியன் கியூயிங் மாடல். கியூயிங் மாடல்ல ஒரு மாடல் தான் அந்த மார்க்கோ ப்ராசஸ் அப்படிலாம் படிச்சிருக்கிறோம். அந்த அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய மாடல் தான் மார்க்கோவியன் கியூயிங் மாடல். அப்படின்னா a queuing model in which the arrival rate and the service rate follow மார்க்கோ ப்ராசஸ் இஸ் கால்டு மார்க்கோவியன் கியூயிங் மாடல். அரைவல் ரேட், கஸ்டமரோட அரைவல் ரேட்டும் அவங்களுக்கு கொடுக்குறவுடைய சர்வீஸோட ரேட்டும், எத்தனை ஒரு மினிட்டுக்கு எத்தனை கஸ்டமருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, ஒரு மினிட்டுக்கு எத்தனை கஸ்டமர் வர்றாங்கிறது தான் அரைவல் ரேட். ஸோ ஹவு மெனி கஸ்டமர்ஸ் பீயிங் சர்வ்டு per minute, that is called service rate. Okay, so இதெல்லாம் வந்து இந்த arrival rate and service rate follow Markov process na, that is called Markovian queuing model. Now Kendall's notation for representing queuing model. Next, Kendall's notation. So Kendall's notation is the standard notation for queuing system in the universe. இங்க உலகத்துல எங்க போனாலும் இந்த நோட்டேஷன் வந்து ஃபேமஸ். சரியா, இதுதான் இதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. கியூயிங் சிஸ்டத்தை சொல்லணும்னா கெண்டல்ஸ் நோட்டேஷன், KENDALL', கெண்டல்ஸ் நோட்டேஷன் ஃபார் representing queuing model. So a queue is generally represented by A/B/C colon D/E is called Kendall's notation. இதுல ABCDங்கிறது என்னன்னா, ஏன்னா டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் அரைவல் பெர் மினிட். நம்பர் ஆஃப் அரைவல், அந்த அரைவல் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ ஆகுதுங்கிறது. பிங்கிறது டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்வீஸ். நவ் சி மீன்ஸ் நம்பர் ஆஃப் சர்வர். இப்போ டிக்கெட் கொடுக்குற இடத்துல 3 கவுண்டர்ஸ் இருந்ததுன்னா சர்வர் எத்தனை? 3. சரியா, அப்போ அதே மாதிரி பியூட்டி பார்லர்ல 2 பேர் கஸ்டமர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. 2 பேர் அந்த ஒர்க்கை பண்ணி கொடுப்பாங்கன்னா அட் ஏ டைம்ல 2 கஸ்டமர் அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். அதான் வந்து நம்பர் ஆஃப் சர்வர். கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம்னா அந்த பியூட்டி பார்லர்ல 2 பேருக்கு அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, ஃபேஷியல் எக்ஸெட்ரா அதெல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி ஒரு 5 பேர் உள்ளாடி சேர்ல வெயிட் பண்றாங்க. அப்படின்னா சிஸ்டம்ங்கிறது வெயிட் பண்ற ஆட்களையும் சர்வீஸ் எத்தனை பேர் ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்களையும் ஆட் பண்ணி எத்தனை கிடைக்குது, அதுதான் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம். கெப்பாசிட்டி ஆஃப் த கியூனா கியூல சேர்ல எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கிறது கெப்பாசிட்டி ஆஃப் த கியூ. கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம்னா எத்தனை பேருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க பிளஸ் எத்தனை பேர் வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறது 2 டோட்டல் தான் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம். நெக்ஸ்ட் இங்கிறது கியூ டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அந்த மாதிரி எல்லாம் கியூ டிசிப்ளின் உண்டு. சரியா, ஸோ த 4 இம்பார்ட்டன்ட் கியூயிங் மாடல் டிஸ்கிரைப்டு இன் கெண்டல்ஸ் நோட்டேஷன். நம்ம படிக்கக்கூடிய நிறைய கியூயிங் மாடல் உண்டு. நம்ம படிக்க போற அது இந்த 4 மாடல்ஸ் தான். இந்த 4 மாடல்ஸை மட்டும்தான் நம்ம இந்த 4th யூனிட்ல படிக்க போறோம். M/M/1 கோலன் இன்ஃபினிட்டிவ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இங்க பாருங்க, எல்லா மாடல்லையும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா எல்லா மாடல்ஸ்லயும் நமக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான் இருக்கு. சரியா, அதனால நம்ம படிக்க போற எல்லா மாடலும் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான், அதுல மாற்றமே கிடையாது. அதே மாதிரி இந்த M/M/ங்கிறது எல்லா கியூலையும் இருக்கு. பாத்தீங்களா, M/M/ அப்படிங்கிறது இருக்கு. அதனால நம்ம படிக்க போறது எல்லாமே மார்க்கோவியன் கியூயிங் மாடல் தான். அதர் தான் எதுவுமே நம்ம படிக்கல. இன்னும் இருக்கு கியூ மாடல், பட் நம்ம சிலபஸ்ல இதுதான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரியா, கியூ டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான். அப்புறம் வந்து M/M/ தான் எல்லாமே மார்க்கோவியன் கியூ மாடல். அப்புறம் 1 இருக்கு, இங்க S இருக்கு, திரும்ப இங்க 1 வரும், திரும்ப S வருது. 1ன்னா என்னன்னா சிங்கிள் சர்வர், நம்பர் ஆஃப் சர்வர் எத்தனைங்கிறது தான் இதை டினோட் பண்ணும். சில இடத்துல ஒரே ஒரு சர்வர் தான் இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு பியூட்டி பார்லர்னா ஒருத்தங்க தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில இடத்துல வந்து எஸ்ன்னா நம்பர் ஆஃப் சர்வர் எஸ், மோர் தேன் 1 சர்வரா இருக்கும். இங்க மோர் தேன் 1 சர்வர்னா நீங்க இப்போ என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் பேங்க்கு போறீங்க, அங்க வந்து ஒரு 3 கவுண்டர் இருக்கு. டிடி எடுக்கணும், உங்களுக்கு டிடி எடுக்கிறதுக்காக நீங்க பேங்க்கு போறீங்க, ஒரு பெரிய பேங்க் அப்படின்னா 3 கவுண்டர் இருக்குன்னா நீங்க எந்த கவுண்டர்ல வேணும்னாலும் உங்க சர்வீஸ் நீங்க அச்சீவ் பண்ணிக்கலாம். சரியா, அதான் வந்து நம்பர் ஆஃப் சர்வர் மோர் தேன் 1ங்கிறது. டிக்கெட் கவுண்டர்ஸ்லயும் சில இடத்துல இருக்கும் மோர் தேன் 1 சர்வர். சரியா, அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுவும் 1ங்கிறது அந்த நம்பர் ஆஃப் சர்வர், எஸ்ங்கிறது மோர் தேன் 1 சர்வர்னா எஸ்ன்னு சொல்லும். அப்புறம் இன்ஃபினிட்டின்னா இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம். இன்ஃபினிட்டி மீன்ஸ் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டத்துல நிறைய கஸ்டமர்ஸை நம்ம என்ன செய்யலாம், இன்க்ளூட் பண்ணலாம். அப்படின்னா இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கேன் பி பெர்மிட்டட்னா இட் இஸ் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டி.
K என்ன some finite capacity. ஒரு 10 பேர் தான் நம்ம அலாட் பண்ண முடியும் உள்ளடி. இந்த பியூட்டி பார்லர் ஆர் இந்த டிக்கெட் கவுண்டர் 10 பேர் தான் நம்ம வந்து அலாட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த சிஸ்டத்தோட கெப்பாசிட்டி வந்து 10 K, ஜெனரலி K அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? This is what is the explanation of Kendall's notation. Now model மொத்தம் வந்து நமக்கு 4 மாடல்ஸ் இருக்கு. இந்த 4 மாடல்ஸ் நம்ம நல்லா படிக்கணும். 4 மாடல்ஸ் தான் இருக்கு. சரியா? இதுல மாடல் 1 பாருங்க. மாடல் 1ங்கிறது என்னதுன்னா M/M/1. 1ன்னா சிங்கிள் சர்வர் infinite capacity is infinity, first in first out. See here இதுல பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த 4 மாடல் இருக்குதுல 4 மாடலுக்கும் டிஃபரண்ட் செட் ஃபார்முலா. ஒரு மாடலுக்கு ஒரு 7-8 ஃபார்முலா இருக்கும். செகண்ட் மாடலுக்கு அதே மாதிரி இன்னொரு 7-8 ஃபார்முலா இருக்கும். தேர்ட் மாடலுக்கு இன்னொரு 7 or 8 ஃபார்முலா, ஃபோர்த் மாடலுக்கு 7 or 8 ஃபார்முலா. இது எல்லாத்துக்கும் நீங்க ஃபார்முலா படிக்கணும். ஃபார்முலா படிச்சு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சாலே உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணலாம். சரியா? இந்த 4th யூனிட்ல இதுதான். அந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்றப்ப உங்களுக்கு மீனிங் புரியணும். இல்ல இங்கிலீஷ் வேர்டு கொஞ்சம் டஃபா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா அந்த டெக்ஸ்ட் புக்ல நம்ம கொடுக்குற நோட்ஸோட எல்லா ப்ராப்ளத்தையும் ரீட் பண்ணி மீனிங் தெரியலைன்னா நீங்க என்ன செய்யலாம், நெட்ல யூஸ் பண்ணி மீனிங்கை பார்க்கலாம். அல்லது டிக்ஷனரி யூஸ் பண்ணி இமீடியட்டா மீனிங்கை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஸ்டாஃப் கிட்டே கேட்டு மீனிங்கை தெரிஞ்சு அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது எந்த டைப்ல அந்த ப்ராப்ளம் வருது, டைப் 1, டைப் 2, 3, 4 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த டைப்ல அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த டைப்புக்குள்ள ஃபார்முலா போட முடியும். எல்லாத்துக்கும் டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. சரியா? அதுதான் இம்பார்ட்டன்டா நீ கவனிக்க வேண்டியது. மாடல் 1 பாரு. மாடல் 1னா ப்ராப்ளத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் மாடல் 1, 2, 3, 4 சொல்லிட்டு நல்லா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். சரியா? மாடல் 1னா உனக்கு சர்வர் நம்பர் ஆஃப் சர்வர் 1 தான் இருக்கணும், கெப்பாசிட்டி இன்ஃபினிட்டி இருக்கணும். இந்த ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சாலே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து மாடல் 1 அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎன் ப்ராபபிலிட்டி ஆஃப் n நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் தி சிஸ்டம். n நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் சிஸ்டத்துல வெயிட் பண்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா lambda by mu power n into 1 minus lambda by mu. n takes the value 0, 1, 2, 3 etc. ls length of the system. ls means l suffix s. l suffix s means length of the system, that is equal to e of n. Expected number of customers in the system, that is lambda by mu minus lambda, comma. What is LQ? Length of the queue. LQ means L suffix Q. Length of the queue. Length of the queue is equal to E of NQ. That is lambda squared by mu into mu minus lambda. That WS, waiting time in the system. S for system always. Q for Q. Okay. WS na waiting time in the system. Waiting time in the system na E of W. Okay. That is 1 by mu minus lambda. 1 by mu minus lambda. Next, the last one பாத்தீங்கன்னா WQ. WQ னா என்னது? lambda by mu into mu minus lambda. Lambda by mu into mu minus lambda. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் படிக்கணும். இந்த ஃபார்முலா எல்லாம் படிச்சீங்கன்னா தான் அந்த ப்ராப்ளம் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், Arrival at a telephone booth are considered to be poison with the average time of 12 minutes. சரியா? Arrival at a telephone booth are considered to be poison with an average time of 12 minutes between one arrival and the next. The length of the phone callers assumed to be distributed exponentially with mean 4 minutes. Find the average number of person waiting in the system. First part. Second part, B part பாருங்க. What is the probability that a person arriving at the booth will have to wait in the queue? Next, third one, what is the probability that it will take him more than 10 minutes? More than 10 minutes. Altogether to wait for the phone and complete is called, right? Then D part, estimate the fraction of the day when the phone will be in use. Estimate the fraction of the day when the phone will be in use. Next, fifth one, the telephone department will install second booth. Okay, telephone department will install second booth. When convinced Jan, an arrival has to wait on the average for at least 3 minutes. 3 minutes per phone. By how much the flow of arrival should increase in order to justify the second booth?
So what is the average length of the queue that forms from time to time? So subdivisions மொத்தம் F subdivisions இருக்கு சரியா? F subdivisionsனா A B C then D E F F வரைக்கும் இருக்கு சரியா? A B C D E F. So 5 subdivisions are there. There are 5 subdivisions. So once again read the problem. Arrivals customers at a telephone booth are considered to be Poisson. Arrival வந்து Poisson distribution follow பண்ணு with an average time of 12 minutes between one arrival and the next. ஒரு arrivalக்கும் அடுத்த arrivalக்கும் இடையில 12 minutes இருக்கு. So the length of the phone call is assumed to be distributed exponentially with mean 4 minutes. Length of the phone call na service time சரியா? Length of the phone call na எவ்வளவு டைம் பேசுறாங்க? சர்வீஸ் டைம் தான் ஆக்சுவலா. First part of the first part என்ன அப்படின்னா find the average number of persons waiting in the system. Find the average number of person waiting in the system. சிஸ்டத்துல அப்படின்னா கியூல இருக்கிறவங்க பிளஸ் சர்வீஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க சேர்த்து மொத்தம் எத்தனை வெறும் சிஸ்டத்துல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தேர் த பர்சன் அரைவிங் அட் த பூத் வில் ஹாவ் டு வெயிட் இன் தி கியூ. வர்றவங்க ஒரு இந்த கியூல எவ்வளவு டைம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கறது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தேர் what is the probability that a person arriving at the booth will have to wait in the queue. அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து இந்த சிஸ்டம் அந்த கியூல எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுக்கு கஸ்டமர் வந்து இந்த கியூல வெயிட் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவு, எப்போ வெயிட் பண்ணுவாங்க? when the customer will be wait if the number of server is less than the number of customer, right? ரெண்டு கவுண்டர் இருக்குன்னா ரெண்டு பேர் வந்தாச்சுன்னா வெயிட் பண்ண வேண்டாம். பட் ரெண்டு கவுண்டர் தான் இருக்கு ஆனா மூணு பேர் வந்தாங்கன்னா வெயிட் பண்ணணும் சரியா? அதுதான். ஸோ செகண்ட் part, what is the probability that the person arriving at the booth will have to wait in the queue. தேர்ட் பார்ட் பாத்தீங்கன்னா what is the probability that it will take him more than 10 minutes altogether to wait for the phone and complete his call. Waiting time plus service time ரெண்டும் சேர்த்து 10 நிமிஷத்தை விட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தென் டி வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் த ஃபிராக்ஷன் ஆஃப் த டே when the phone will be in use. ஒரு நாள் எவ்வளவு டைம் போன் வந்து யூஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. அதான் estimate the fraction of the day when the phone will be in use. Next பாத்தீங்கன்னா the telephone department will install a second booth. When convinced, then an arrival has to wait on average for at least 3 minutes for the phone. That is, the telephone department install a second booth. When convinced, then an average arrival has to wait on the average for at least 3 minutes. சரியா? ஒரு அரைவல் வந்து குறைஞ்சது 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்கன்னா அந்த டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பூத் அதில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் இமிடியட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்கன்னா இன்னொரு பூத் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பை ஹவு மச் தி ஃப்ளோ ஆஃப் அரைவல் should increase in order to justify the second booth. அப்போ கஸ்டமர்ஸோட அரைவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் செகண்ட் பூத் அவங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Then the last one is what is the average length of the queue that forms from time to time. Average length of the queue எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா arrival at a telephone booth are considered to be Poisson with average of 12 minutes. இங்க பாருங்க given arrival time 12 minutes. Arrival time வந்து பாத்தீங்கன்னா 12 minutes. அப்ப arrival rate வந்து 1 by arrival time. Arrival time is different from arrival rate. So arrival rate is the reciprocal of the arrival time. Reciprocal of the arrival time. So arrival rate is equal to 1 by arrival time. That is equal to 1 by 12 per minute. So lambda is equal to 1 by 12 per minute. Lambda is equal to 1 by 12 per minute. Also given that இன்னும் வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா
the length of the phone call is assumed to be distributed exponentially with mean 4. Average service time வந்து 4 னு கொடுத்திருக்காங்க. So also given service time. So average service time வந்து சர்வீஸ் டைம் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா just a minute. ஸோ சர்வீஸ் டைம் வந்து 4 மினிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வீஸ் ரேட் என்னது 1 by சர்வீஸ் டைம். அதாவது சர்வீஸ் ரேட் இஸ் நத்திங் பட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் சர்வீஸ் டைம். சர்வீஸ் ரேட் இஸ் நத்திங் பட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் சர்வீஸ் டைம். ஸோ தட் இஸ் 1 by 4 per minute. ஸோ மியூஸ் ஈக்குவல். அப்போ சர்வீஸ் ரேட் நம்ம யூன்னு எடுப்போம், அரைவல் ரேட்டு லேம்டான்னு எடுப்போம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா வேற என்ன கொடுக்கும், தேர் இஸ் ஒன்லி ஒன் டெலிஃபோன் பூத். டெலிஃபோன் பூத் ஒன்று தான். எப்படி நமக்கு தெரியும்? நிறைய கஸ்டமர்ஸ் 3 மினிட்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணாங்கன்னா செகண்ட் பூத்தை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. செகண்ட் பூத்துன்னு சொல்றப்பவே முதல்ல இருந்தது ஃபர்ஸ்ட் பூத்து தான், ஒன்று தான். ஸோ SC ஈக்குவல் டு 1. ஸோ த கெப்பாசிட்டி இஸ் நாட் மென்ஷன்ட். த கெப்பாசிட்டி இஸ் நாட் மென்ஷன்ட், தேர்ஃபோர் இட் கேன் பி டேக்கன் அஸ் இன்ஃபினிட்டி. எத்தனை பேர் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி அப்படி நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் த கெப்பாசிட்டி இஸ் நாட் மென்ஷன்ட். இஃப் த கெப்பாசிட்டி இஸ் ஃபைனைட் இட் வில் பி மென்ஷன்ட் ஆர் ஸ்பெசிஃபைட். திஸ் ப்ராப்ளம் கம்ஸ் அண்டர் மாடல் 1. எப்படி தெரியுது? சிங்கிள் சர்வர் இன்ஃபைனைட் கெப்பாசிட்டினாலே மாடல் 1 தான். மாடல் 1 மாடல் 1 என்னது? m/1 கோலன் இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ரைட்? நான் இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பர்சன் வெயிட்டிங் இன் த சிஸ்டம். எல்எஸ் வெயிட்டிங் லெங்த் ஆஃப் தி சிஸ்டம். அப்படிங்கிற லெங்த் ஆஃப் தி சிஸ்டம், லெங்த் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டத்துக்கு லென்த் இருக்குமாப்பா? நீங்க ஸ்கேல் வச்சு அளந்து பார்க்குற மாதிரி அல்லது ஒரு டேப் வச்சு அளக்குற மாதிரி எவ்வளோ மீட்டர் அந்த மாதிரி இருக்காது. ஸோ லெங்த் மீன்ஸ் எத்தனை கஸ்டமர்ஸ் உள்ள இருக்கிறாங்கிறது தான். ஸோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம் இஸ் கால்டு லெங்த் ஆஃப் தி சிஸ்டம். வாட் இஸ் லெங்த் ஆஃப் தி கியூ? நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூ இஸ் கால்டு லெங்த் ஆஃப் தி கியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்எஸ்க்கு என்ன ஃபார்முலா? லேம்டா பை மியூ மைனஸ் லேம்டா. நீங்கள் படிக்கணும், ஃபர்ஸ்ட் மாடலுக்கு இந்த ஃபார்முலா முதலே சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இஃப் யூ நோ த ஃபார்முலா it is enough to substitute. Immediately you can get the answer. Maybe there is a need of using calculator. சிம்பிளா கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் கால்குலேட்டர்லாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி தட் a person arriving at a booth will have to wait in the queue. எப்போ வெயிட் பண்ணணும்னா சிஸ்டம் பிஸியாக இருந்தால். ப்ராபபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் இஸ் பிஸி. சிஸ்டம் பிஸியாக இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளவு அப்படிங்கிறது தான். எவ்வளோ டைம், அதாவது வெயிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. வெயிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா சிஸ்டம் பிஸியாக இருந்தால் தான் வெயிட் பண்ணணும், அல்லட்டா எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஸோ சிஸ்டம் பிஸியாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? சிஸ்டம் பிஸியாக இருக்கணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் N greater than or equal to 1. கேபிட்டல் என்னன்னா அந்த கஸ்டமர்ஸ், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் greater than or equal to 1. that is lambda by mu. சப்ஸ்டிட் பண்ணுங்க, that is 1 by 3. now C பாருங்க, C பார்ட்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா probability that it will takes him more than 10 minutes altogether to wait in the wait and call பண்ற நேரத்துக்கும் வெயிட் பண்ற நேரத்துக்கும் சேர்த்து more than 10 minutes ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோ? ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் டைம் ஆஃப் தி சிஸ்டம் மோர் தேன் 10 minutes. தட் இஸ் WS greater than 10. வாட் இஸ் WS greater than 10? தட் இஸ் e power minus of mu minus lambda into 10. Right? So substitute the value of mu and lambda, we get the answer 0.1888. Then D part பாருங்க, the fraction of the day the phone will be used. The fraction of the day the phone will be used. அப்படின்னா ஃபோன் வந்து எவ்வளோ டைம் யூஸில் இருக்கு அப்படிங்கிறது. 3ல் 1 பங்கு நேரம், 1 out of 3 என்கேஜாக இருக்கா ஃபோன், அல்லது ஆஃப் டே என்கேஜாக இருக்கா, அதான் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த டே. அப்படின்னா ப்ராபபிலிட்டி சிஸ்டம் இஸ் பிஸி, தட் இஸ் 1 by 3. சிஸ்டம் பிஸியாக இருக்கிறது ப்ராபபிலிட்டி இங்கே பார்த்தோம், 1 by 3. சேம் ஆன்சர். Now E part, given an arrival has to wait an average of at least 3 minutes for phone, we have to find new arrival. சரியா? நியூ அரைவல் ரேட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்படின்னா அந்த ஒன் கஸ்டமர்
has to wait at least 3 minutes. அப்படின்னா what is the new arrival அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். So waiting time in the queue is waiting time in queue is greater than or equal to 3 minutes. So WQ is greater than or equal to 3. So this is the formula. ஸோ நமக்கு அரைவல் ரேட் வந்து புதிய அரைவல் ரேட் கண்டுபிடிக்கணும். பழைய அரைவல் ரேட் வந்து யூஸ்வலாக உள்ள அரைவல் ரேட் லேம்டா, சர்வீஸ் ரேட் வந்து மியூ. இப்போ புதிய அரைவல் ரேட் வேணும்னா அதை நம்ம லேம்டா டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் இங்கே லேம்டா டேஷ்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. லேம்டா டேஷ்னு போட்டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 3ன்னு போட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா மியூவோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மியூவில் நோ சேஞ்ச். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறப்ப we get lambda dash greater than or equal to 3/28. அப்போ இன்க்ரீஸ் இன் அரைவல்னா அந்த 3/28 - 1/2 ரெண்டும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1/42 per minute. ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ பேர் அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னா 1/42, ரைட்? நான் எஃப் பாருங்க, லாஸ்ட் ஆவரேஜ் லென்த் ஆஃப் கியூ that form from time to time. Length of the non-empty queue, that's equal to mu by mu minus lambda, that is 1/4 by 1/4 minus 1/12, that is equal to 3/2. 3/2 சரியா? 3/2. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை கூட கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு பண்ணோமா கண்டினியூஸாகவே பண்ணிடலாமா? Do you need a break or continuously you can conduct the class? Yes, dear students. Do you want to break? Or we can conduct the class continuously. Break வேணுமா? Okay, so now let us break the class and please join at 12:10. Sharp at 12:10. 5 minutes break. என்னப்பா 12:10க்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கரெக்டா வந்துருங்க. 1 hour break-ஆ சார்? இப்போ 5 minutes பா. நீங்க 12:10 ன்னு சொன்னீங்க சார். 11:05 ஆயிடுச்சு. 11:10க்கு வந்துருங்க. ஓ, தேங்க்யூ ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன். நம்ம கரெக்டாக வந்து 5 minutes தான் பிரேக். என்ன 11:10க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.